பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மரணத்தோட அழைப்பையும் அதோட வருகையையும் நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்க. அந்த ஆயுத கடையின் காவலாளி எப்படி உங்க மேல பழிய போட்டான்னு தானே நீங்க இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த விரல் என்ன காட்டி கொடுத்திருக்கணுமோ அதன் திசை எப்படி மாறுச்சுன்னு தானே நான் உங்களுக்கு சொல்றேன். எப்ப நீங்க தத்தாச்சாரியாரோட உங்க திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அப்ப என்னோட ஒரு உளவாளி வீரன் ரூபத்துல உங்க பக்கத்திலேயே இருந்தான். நீங்க பேசின எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவனை கைது பண்ணியாச்சு சரி. ஒருவேளை மகாராஜா முன்னாடி இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிற உண்மையை சொல்லனா அப்புறம் என்ன பண்றது? இங்க பாருங்க குருவே, என்ன இதுதான் உண்மையை சொல்ல வைக்கிற மருந்து. இது ஒரு தூக்க மருந்து. இது ஒரு விஷ உருண்டைன்னு சொல்லி நான் அவனை சாப்பிட வைக்க போறேன். அதுக்கப்புறமா நான் அவன் கிட்ட சாக போறவன் எப்பவும் உண்மையை தான் சொல்லுவான், இல்லைன்னா அவன் நரகத்துக்கு தான் போவான்னு நான் மிரட்டுவேன். அப்புறம் பாருங்க, இந்த மொத்த திட்டத்துடைய எஜமானுடைய பெயரை எப்படி அவன் எல்லாரும் முன்னாடியும் சொல்றான்னு பாருங்க. அந்த விஷயத்தை அவன் என்கிட்ட சொன்னதுமே அந்த ஆயுத கடையின் காவலாளி கிட்ட தகவல் தெரிவிச்சேன். நீங்க அவனுக்கு வழங்க போற அந்த உருண்டை விஷம்லாம் இல்ல, அது வெறும் தூக்க மருந்து தானே. அதுக்கப்புறம் நான் அவனை என்ன பண்ண சொன்னனோ அத அவன் சரியா பண்ணி இருக்கான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அபிமன்யு தான். இந்த மொத்த சக்கரவியூகத்தையும் தகர்க்கிற அர்ஜுனன் கிடையாது. அந்த மகாபாரதத்துல கூட அபிமன்யுக்கு மரணம் தான் கிடைச்சது. அதே மாதிரி இந்த மகாபாரதத்திலையும் இந்த அபிமன்யுக்கு மரணம் தான் கிடைக்க போகுது. தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க சீக்கிரம் பாருங்க, இது எங்களோட குடும்ப விஷயம். நீங்க இதுல தலையிடாதீங்க சொல்லிட்டேன். என்ன மனைவி நீங்க, அப்புறம் என்ன முட்டாள்தனமான மகன் அவன். பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர் எங்க? அவன் சிறைச்சாலையில இருக்கான். என்ன? ராமையாக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்குல்ல, அதனால அவங்க மனசு பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அதனாலதான் இவங்க ஏதோ உளறிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து அவங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஐயோ கொஞ்சம் உண்மைய சொல்லுங்க. பாஸ்கர் எங்கதான் இருக்கான்? இப்பதானே சாரதாமா சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கான்னு. ஐயோ, அங்க அப்பாவுக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு, ஆனா எங்க பையனுக்கு தூக்கம் முக்கியமா இருக்கு. பாருங்க, ரொம்ப பேசிட்டே போறீங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. ஐயோ, நான் பாஸ்கரை சந்திக்காம இங்க இருந்து போக மாட்டேன். தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி போங்க, விடுங்க. ஐயோ ஆண்டவா, இந்த வீட்டுல எல்லாருக்கும் மூளை மழுங்கிடுச்சு போல இருக்கு. எப்பா ஆண்டவா, ஐயோ. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, பாஸ்கர் தூங்கிட்டு இருக்கானோ? அவனால எப்படி தூங்க முடியுது? நான் இப்பவே போய் அவனை எழுப்புறேன். பாஸ்கர், இல்ல சொன்னல அவனை தூங்க விடு. அப்படி நீ இத நினைச்சு அவ்வளவு கவலைப்படுறனா அப்ப பாஸ்கரை எழுப்பாம அவங்க அப்பாவை எப்படி காப்பாத்தலான்றத பத்தி யோசி, சரியா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்துக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பொய்யா பழி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் என்னோட அப்பா கிட்ட பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன். இப்படியே வா, இங்கே நின்னா போக போறது இல்லையா? ஆஹா, நான் இப்பவே போறேன். யார் அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தானோ அவன் எப்படி உதவி பண்ணுவா? அம்மா தாயே, என் குழந்தைய காப்பாத்துமா. ஒருவேளை ராமாக்கு மட்டும் இந்த மரண தண்டனை கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு கண்டிப்பா இந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சிருப்பாரு. ஆனா என்னோட பாஸ்கர் ராமா கிடையாது. இப்போ நீங்க தான் அவனை காப்பாத்தணுமா? இன்றைய இரவின் இருளானது உனக்கு நாளைய சூரியனின் ஒளியா மாறலாம். நீ உன்னோட இதயத்திலிருந்தும் மூளையிலிருந்தும்
என்ன கொல்லணுங்கிற எண்ணத்தை மாத்திக்கிட்டா அதுக்கப்புறம் என்னுடைய மகனா நீ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுகங்களையும் அனுபவிக்கலாம். ஆனா அதுக்கு நீ முதல்ல என்ன நண்பனா ஏத்துக்கணும், எதிரியா பார்க்க கூடாது. ஏன்னா என்ன நண்பனா ஏத்துக்கிட்டா அது உனக்கு லாபம் தான். ஏன்னா சீக்கிரமே மகாராஜாவை மரண வாசலுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் விஜயநகரத்தோட மகாராஜாவாக போறேன். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அன்பு மகனே, என்னாச்சு உனக்கு? ஏன் பேசாம இருக்க? உனக்கு பேச்சு வரலையா என்ன? அப்படின்னா என்னோட மகன் இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு போயிட்டானா? யாருங்க? மந்திரியாரே, என்னோட மகன் எங்க? மன்னிச்சிருங்க மந்திரியார் அவர்களே, ஆனா அவரு உங்க முன்னாடி தானே இருக்காரு. அவன் உங்க கண்ணில எல்லாம் மண்ணு தூவிட்டு தப்பிச்சு போயிட்டான்டா. இங்க இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, ஆனா உங்களுக்கு எதுவும் தெரியல. மரணத்தோட இன்னொரு உருவம் என்னோட மகன். அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மரணம் அவன். மன்னிச்சிருங்க மந்திரியாரே, அவர் இங்கிருந்து எங்க எப்படி தப்பிச்சு போனாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்ப மட்டும் அவன் கிடைக்கலன்னா அப்புறம் உங்க எல்லாரையும் நான் கொல்ல வேண்டியதா இருக்கும். போங்க, போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. உயிரோடவோ பிணமாவோ அவன் எனக்கு வேணும். உத்தரவு மந்திரியாரே. இப்படி இல்ல, 10 பேரா பிரிஞ்சு போங்க. தனியா அவன் முன்னாடி போய் நின்னீங்கன்னா அப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை கொல்லாம விட மாட்டான். உத்தரவு. அந்த கை காலாவுடைய கையில இருந்து மகாராஜாவுடைய உயிரை நான் எப்படி காப்பாத்துறது? மகாராஜாவோட சேர்த்து என்னோட உயிரையும் எப்படி காப்பாத்திக்கிறது? மகனே, அப்பா, என்னோட வீட்டுல திருடினது நீ இல்லைன்னு இறுதியா இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால நான் உன்னை இங்கிருந்து விடுவிக்கிறேன். இந்த சங்கடத்துக்கு என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? நீ இப்ப மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் என்னோட மகனுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம் போயிடும் நினைக்கிறியா? 3 வருஷமா அவன் இந்த சிறைச்சாலையில அடைபட்டு கிடந்தானே, அந்த 3 வருஷம் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருமா சொல்லு? ஆனா என்னையா ஆனா? பொய்யா திருட்டு பழி சுமத்தி அதனால என் பையனோட கல்யாணம் நின்னு போச்சு தெரியுமா? அவனோட வளமான வருங்காலமே இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னோட மகன் மேல பொய்யான திருட்டு பழிய சுமத்தின குற்றத்துக்காக நான் உனக்கு எதிரா புகார பதிவு பண்ண போறேன். நீங்க சொல்றது உண்மைதான். என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 3 வருஷத்துல நானும் நிறைய மன கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கேன். என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னா அந்த நகையெல்லாம் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் சேமிச்சு வச்சிருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க. கிடைச்சிருச்சு, 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 கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? உங்க இருவரோட பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. பாருங்க, அந்த திருடு போனதுனால உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலல்ல, மற்றும் இவரோட மகனின் திருமணம் அவர் மேல திருட்டு பழி விழுந்ததுனால நின்னுடுச்சு. அது நீங்க போட்டதுதான். அப்ப நீங்க 2 பேரும் ஏன் ஒரு வேலை பண்ணக்கூடாது? நீங்க உங்களுடைய மகளை இவரை நேர்ல சந்திக்க வைங்க. ஒருவேளை அவங்க இருவர்களுக்கும் சம்மதம்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இது மூலமா உங்களுடைய மகனுக்கு சமுதாயத்துல மானமும் மரியாதையும் கிடைக்கும். அதே மாதிரி உங்க மகளுக்கும் ஒரு நல்ல பையன் கணவனா கிடைச்சிருவான். என்ன சொல்றீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க மிகவும் சிறந்தவர். எங்க 2 பேருக்கும் நீங்க காட்டின வழியை விட சிறந்த வழி வேற எதுவுமே கண்டிப்பா இருக்க முடியாது. நீங்க எங்க 2 பேருடைய பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்டீங்க. நன்றி, நன்றி. ஆனா இந்த பாராட்டெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பாருங்க,
உண்மையிலேயே நீங்க எனக்கு உதவ விரும்புனீங்கன்னா, அதுலயும் குறிப்பா நீங்க எனக்கு உதவ விரும்புனீங்கன்னா என்னை இங்க இருந்து போக விடுங்க. ஆனா மகாராஜாவுக்கு எதிரா சதி திட்டம் தீட்டியதா உங்க மேல பொய் பழி போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆ, நீங்க அப்படி பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஆனா இப்ப நானும் உங்களை விடுவிக்கிற நிலைமையில இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. அட கொஞ்சம் நில்லுங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன பண்றது? இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசிச்சே ஆகணும். மகாராஜா, உணவு நல்ல சுவையா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? நீங்க இதை சாப்பிட்டு பாத்தீங்களா? ஆமா மகாராஜா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப தலை சுத்துதா? இல்ல மகாராஜா. இப்படி எல்லாம் செய்யணும்னு மனசுக்கு தோணுதா? இல்ல மகாராஜா. அப்படின்னா சரி, நீங்க போங்க, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மகாராஜா. மகாராஜா, சந்தேகம் உங்க மனசுக்குள்ள வீடு கட்டி குடியேறிடுச்சு. நீங்க நீங்க எல்லாரையும் இப்படியே சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மகாராணி. எந்த நபர் மேல நான் ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தனோ அந்த பண்டித ராமகிருஷ்ணரே எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. மகாராஜா, எனக்கு என்னவோ பண்டித ராமகிருஷ்ணர் அப்பாவியோன்னு தோணுது. எந்த நபர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயுதங்களை எடுத்ததில்லையோ அவர் எப்படி ஆயுதங்களை கடத்தி விப்பாரு? எந்த நபர் அக்கம் பக்கத்து ராஜ்யங்களுக்கு நட்பு மடல் அனுப்பினாரோ அவரு அவங்க கூட சேர்ந்து எதுக்காக உங்களை தாக்க போறாரு? எனக்கு என்னமோ யாரோ அவருக்கு எதிரா ஒரு சூழ்ச்சி பண்ற மாதிரி தோணுது. அந்த மாதிரி சூழ்ச்சி பண்றவங்க இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தானோன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. உணர்ச்சிகள்ங்கிற கடலுக்குள்ள சிக்கி உண்மையிலிருந்து திசை மாறி போகாதீங்க மகாராணி. உணர்ச்சிகள்ங்கிறது நம்ம மூளையையும் மனசையும் ஒரு திரை போட்டு மூடிடும். அதுக்கப்புறம் நம்மளால உண்மையை பார்க்க முடியாமையே போயிடும். அது மட்டும் இல்லாம சாகும்போது ஒரு மனிதன் பொய் சொல்ல மாட்டான். இது மகாராஜாவின் உயிரை பத்தின விஷயம், விஜயநகரத்தின் மானத்தை பத்தின விஷயம். நம்பிக்கை துரோகம் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனைங்கிறது ஒண்ணுதான், மரண தண்டனை. நிச்சயமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் குற்றவாளி தான். ஆனா நீங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் விட்டு தள்ளுங்க. ஆனா எப்படி மந்திரியார் அவர்களே, எனக்கு இப்பவும் பதட்டமா இருக்கு. மகாராஜா, ஒரு நண்பனால இன்னொரு நண்பன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால உங்க மனசுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாளைக்கு காலையில உங்களை நான் காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க அற்புதமான மான் கூட்டம் வரும் மகாராஜா. ஒரு வருஷத்துல அப்படி ஒரு முறை தான் நடக்கும். அப்படியா? அதனால நாளைக்கு சூரியன் உதிச்சதும் நாம காட்டுக்கு போலாம். காட்டுக்கா? மந்திரியார் அவர்களே, காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்கும். மகாராஜா, ஒருவேளை அந்த காட்டு மிருகங்கள் உங்களை தாக்க வந்துருச்சுன்னா? ஐயோ இல்ல, நான் தான் மகாராஜா கூட இருக்கேன்ல, அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனாலும் நான் மகாராஜாவை காட்டுக்கு போக விட மாட்டேன். ஆனா மகாராணி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மகாராணி, இவர் என்ன பேசிட்டு இருக்காரு நீங்க கேட்கலையா? இவர் என் பக்கத்துல இருக்கும்போது ஒரு ஆபத்தை கூட என்ன நெருங்க விட மாட்டாரு. நீங்க கவலைப்படாம இருங்க மகாராணி. நான் மகாராஜாவுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். கை காலோட மூளைக்குள்ள ஏதோ ஒரு சதி திட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் மகாராஜாவை எப்படி தடுக்கிறது? மகாராஜா, என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுது. பாருங்க, இப்ப நான் எதையும் கேட்க மாட்டேன். மந்திரியார் அவர்களே, நாளைக்கு காட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா மகாராஜா. நான் வேட்டையாட போறேன்.
வெங்கடேஸ்வரா, அங்க பாஸ்கர் உயிர் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கு. நீங்க இங்க யோகாசனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன இது? உங்க கண்ணுல கண்ணீர். ஒரு உதவியற்ற தாயால வேற என்ன பண்ண முடியும்? என் மகனோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு. ஆனா அவனை காப்பாத்த என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என் மகன் பத்திரமா நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் என்னோட இன்னொரு பாதத்தை தரையில வைக்க போறதில்ல. ஒரே பாதத்துல நிக்க போறேன். இது ஒரு தாய் இன்னொரு தாய் கிட்ட பிடிக்கிற பிடிவாதம். அம்மா தாயே, என்னோட மகனை நீங்க நிச்சயம் காப்பாத்தியே ஆகணும். என்ன தயவு செஞ்சு நம்பு நண்பா. எனக்கு ரொம்ப முக்கியமான அவசரமான வேலை மட்டும் இல்லைன்னா என்னை இங்க இருந்து விடுவிக்க சொல்லி நான் இந்த மாதிரி உன்கிட்ட நான் இப்படி வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ராமா அவர்களே, நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்னால உங்களை விடுவிக்க முடியாது. நண்பா கொஞ்சம் கேளு. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி இங்க இருந்து போறது? கை கால் அப்ப சொன்ன மாதிரி நாளையோட 11வது நாள். 10 நாளைக்குள்ள விஜயநகரத்துடைய சிம்மாசனத்தை அடைஞ்சே தீருவுன்னு அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். அதுக்காக மகாராஜாவை அவன் கொல்ல கூட தயங்க மாட்டான். காளியம்மா, மகாராஜாவோட உயிரை நான் எப்படி காப்பாத்துறது? ஒரு நிமிஷம் நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்க. மந்திரியார் அவர்களே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப நேரமா நம்ம போயிட்டே இருக்கோம். மான் எங்க? இது வரைக்கும் ஒரு முயல் கூட என் கண்ணில் படல. சொல்லுங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு நீங்களும் சுத்திட்டு இருக்கீங்க, என்னையும் சுத்த வைக்கிறீங்க. ஏன்? மகாராஜா, மானுங்கிறது நம்ம மனசு மாதிரியே பதட்டம் அடையும். அது எனக்கும் தெரியும் மந்திரியார் அவர்களே. ஒரு நொடி இங்க இருக்கும், ஒரு நொடி அங்க இருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இன்னும் கொஞ்சம் தொலைவுல குளம் இருக்கு. அதனால அங்க மான்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குளமா? சீக்கிரமா அங்க போகலாம். நாம எல்லாரும் அங்க போனோம்னா இந்த குதிரைகளோட சத்தத்தை கேட்டு மான்கள் பயந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுவே நீங்களும் நானும் மட்டும் அங்க போனோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமே, நம்ம 2 பேரும் போலாம். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு நண்பர் என் கூட இருக்கும்போது மத்த பாதுகாப்பை பத்தி நான் ஏன் பயப்படணும்? கண்டிப்பா மகாராஜா, வாங்க போலாம். நீங்க எல்லாரும் எங்களுக்காக இங்கேயே காத்துட்டு இருங்க. நாங்க சீக்கிரம் திரும்பி வந்துடுறோம். போலாம் மந்திரியாரே. மந்திரியார் அவர்களே, அந்த குளம் எங்க இருக்கு? நான் ரொம்ப நேரமா நடந்துட்டே இருக்கேன். இப்ப நான் சோர்ந்துட்டேன். எனக்கு ஓய்வு தேவை. நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இங்க வேட்டையாடவே வந்திருக்க கூடாது. மகாராஜா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நீங்க சொல்றதுனால நான் வரேன். என்னால எழுந்திருக்க கூட முடியல. மந்திரியார் அவர்களே, மகாராஜா போலாம். போலாம் மந்திரியார் அவர்களே. பார்த்து போங்க மகாராஜா, பார்த்து போங்க. மந்திரியார் அவர்களே, புலியோட உருமல் கேட்டது. அதோ அந்த புலி அங்க இருக்கு பாருங்க. மந்திரியார், இன்னைக்கு நீ சாக போறன்னு காலன் இல்ல.
இந்த கை காலா தான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப என்னோட அம்புல இருந்து நீ தப்பிக்கணும்னா நீயே அந்த புலியை நோக்கி நடக்க ஆரம்பி. இல்லன்னா அந்த புலிக்கு உன்னோட இறந்து போன சடலம் தான் உணவா கிடைக்கும். அட 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 நீங்க அங்க குறி வைங்க, நீங்க அங்க குறி வைங்க. அதோ அங்க, அங்க அங்க. கைகாலா, கைகாலா, உனக்கு எவ்வளவு தைரியம்? உண்மையிலேயே நீ ஒரு மிகப்பெரிய முட்டாள் பாலா. பாலாவா? நீ என்னுடைய பேரை சொல்லி என்ன கூப்பிடுறியா? என்ன முட்டாள் நான் சொல்ற? ஆமா, முட்டாள். இப்பவும் உனக்கு புரியலையா? இங்க நான் உனக்கு மான காட்டுறதுக்காக இல்ல, மரணத்தின் தரிசனத்தை காட்டுறதுக்காகத்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அங்க பாரு, அங்க அந்த புலி இருக்கு, இங்க என்னுடைய வில் இருக்கு. புலிக்கிட்ட இருந்து நீ தப்பிச்சாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு உன்னோட மரணங்கிறது நிச்சயமாயிடுச்சு. இந்த கை காலா கையில தான் நீ சாக போற. எவ்வளவு பெரிய துரோகம், அதுவும் நீ எனக்கே வா. கைகாலா, நீயும் இப்ப தப்பிக்க முடியாது. என்னுடைய உடம்புல உன்னுடைய அம்பு இருக்கும்போது உனக்கு மரண தண்டனை நிச்சயம் கிடைக்கும். உன்னோட உடல் கிடைச்சாதானே இந்த அம்பு கிடைக்கும். உன்னோட உடலை அந்த புலியே சாப்பிட்டு தீத்துரும். மிச்ச மீதி இருந்துச்சுன்னா அத மத்த மிருகங்கள் சாப்பிட்டுரும். இப்ப நீ அம்புல இருந்து தப்பிக்கணும்னா நீயே அந்த புலியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிரு. இல்லனா அந்த புலிக்கு உன்னோட சடலம் மட்டும்தான் உணவா கிடைக்கும். புலி ஓடிரு! நகுஷ், காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மகாராஜா, ஒருத்தருடைய இறுதிச் சடங்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க உடம்ப எரிச்சு நடக்கும். ஆனா மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்கு வழங்க போற இந்த மரணத்துல உங்களோட இறுதிச் சடங்கு நீங்க சாகிறதுக்கு முன்னாடியே நடக்க போகுது. என்ன? கைகாலா, நான் சொல்றத கேளு, என்ன விட்டுடு. ஐயோ, தீ பிடிச்சு எரியுது, இந்த குடிசை தீ பிடிச்சு எரியுது, யாராவது என்ன காப்பாத்துங்க. இப்ப நான் விஜயநகரத்தோட மகாராஜாவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட லட்சிய பாதையில இருந்த முதல் முள்ளு இன்னைக்கு இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இரண்டாவது முள்ளான அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கே தூக்குல தொங்க போறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது.
அது எப்படி நடக்க முடியும்? விஜயநகரத்துடைய மகாராஜா தான் இன்னும் உயிரோட இருக்காரே. எந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தனோ இறுதியா அந்த நாள் வந்துடுச்சு. இப்ப கைகாலாவுடைய உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அப்புறம் அவ என் அப்பாவையும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரையும் இவ எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிய வரப்போகுது. என்னாச்சு மகாமந்திரியாரே? வெறும் 10 நாளுக்குள்ள நீங்க மகாமந்திரியார்ல இருந்து விஜயநகரத்தின் மகாராஜாவா ஆயிடுவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 11வது நாள். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறதெல்லாம் மகாராஜான்ற பதவியெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க மகா மந்திரியா கூட இருக்க போறதில்ல. கைகாலா, விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை அடையறதுக்காக நீ என்னுடைய நண்பன் மாதிரி நடிச்சிருக்க. நீ என்ன ஏமாத்தி இருக்க. நல்ல வேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சரியான நேரத்துல வந்து பார்த்தாரு. இப்ப உன்னால தப்பிக்க முடியாது கைகாலா. இனி உன்னால தப்பிக்க முடியாது. என்னாச்சு? நீங்க இதுதானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க திட்டலாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க. நாங்க சிறைச்சாலையில இருப்பேன், நீங்க இங்க மகாராஜா கூட காட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சீங்க. ஆனா நான் இப்படி இங்க வந்து யோசிக்கிறீங்களா? நாளைக்கு காலையில கைகால மகாராஜாவை அவனோட காட்டுக்கு கூட்டிட்டு போக போறான். அப்புறம் அங்க இருந்து மகாராஜா திரும்பி வர போறது இல்ல. காட்டுக்கா? ஆனா காட்டுல கைகால மகாராஜாவை என்ன பண்ண போறான்? அவனோட திட்டம் தான் என்ன? அவனோட திட்டம் என்னன்றத நீங்க தான் போய் கண்டுபிடிக்கணும். ஆனா உன்னுடைய குரலை எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. யார் நீ? பெண் யாரு? அது யாருன்னு எனக்கு தெரியல மகாராஜா. ஆனா அது யாரா இருந்தாலும் நம்முடைய நாட்டின் நலம் விரும்பிதான். நம்ம இருவரோட உயிரையும் காப்பாத்தினவங்க. ஒருத்தனை கொல்லணும்னு இந்த கைகாலா முடிவு பண்ணிட்டான்னா யம தர்ம ராஜாவால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது. இப்ப உன்னோட உயிருக்கும் என்னோட அம்புக்கும் நடுவுல ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆஹா, ஆட்டத்தை ஆரம்பிங்க. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரை என்ன பண்றீங்க? அவனை தாக்க சொல்லி சொல்றீங்க? எதுவும் ஆகாது மகாராஜா. குறி வச்சிருக்கிற அந்த அம்ப எய்திருங்க மகா மந்திரியாரே. என்னாச்சு? 2 பேரும் கொஞ்சம் கவனமா பாருங்களேன். நீங்க 2 பேரும் கையில வச்சிருக்கிற வில்லு உங்களோடது தானான்னு கொஞ்சம் பாருங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நீங்க எப்ப மகாராஜாவா அந்த புலிகிட்ட கூட்டிட்டு போனீங்களோ அந்த நேரத்துல நானும் அந்த காட்டுல தான் இருந்தேன். மற்றும் மகாமந்திரியாரே, உங்க 2 பேரையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதன் பிறகு வாய்ப்பு கிடைச்சதும் நான் நகுஷுடைய வில்லையும் மாத்திட்டேன். ஆனா திறமையானவங்களுக்கு எந்த வில்ல கொடுத்தாலும் அவங்க சரியா தான் குறி வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குறி எப்படி தப்பிச்சு? ஏன்னா உங்க இருவருடைய வில்லும் கோணையா இருந்தது. நீங்க இருவரும் தொடர்ந்து மகாராஜா மேல அம்பை எய்துகிட்டே இருந்தீங்க. ஆனா அந்த அம்புகள் இதனால மகாராஜா கிட்ட போகவே இல்லை. மற்றும் மகாராஜா அவருடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு குடிசைக்குள்ள வந்து நுழைஞ்சாரு. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குடிசையை எரிச்சப்போ அப்ப நான் குடிசைக்கு பின்னாடி இருந்து மகாராஜாவை வெளியில கூட்டிட்டு போயிட்டேன். கைகாலா, உன்னுடைய உண்மையான முகம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. கைகாலா, நீ ராஜ பதவியை களங்கப்படுத்தி இருக்க. நட்புங்கிற உறவை அசிங்கப்படுத்தி இருக்க. ராஜ துரோகம் பண்ணி இருக்க கைகாலா. அதனால நான் இப்பவே கட்டளை இடுறேன். உன்னை இப்பவே உடனே கைது செய்ய சொல்லி உத்தரவிடுறேன். வீரர்களே, இந்த கைகாலாவை கைது பண்ணுங்க.
ஓடு. பிடிங்க அவங்கள. ஐயோ ஓடுறாங்க வீரர்களே, அவங்கள போய் துரத்தி பிடிங்க. இவன் எப்படி இங்க வந்தான்? என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. மகாராஜா, இவன் யாரை காப்பாத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான்? இங்க இருந்து ஓடுறதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஏன் ஓடி வந்துகிட்டு இருக்கான்? அது யாராவது என்னை காப்பாத்துங்க. ஒருவேளை அரசவையில கை கால என்னுடைய பேரை சொல்லிட்டான்னா? மகாராஜா, இது யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல, தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம். நீங்க மந்திரியார் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியே ஆகணும். மகாராணி, இது அரசவையின் பாரம்பரியம். எந்த ஒரு முடிவையும் நீதி மற்றும் நியாயத்தை பின்பற்றி தான் வழங்க முடியும். மந்திரியார் அவர்கள் என்ன கொல்ல முயற்சி பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இவருடைய மொத்த திட்டமும் என்ன, யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால விசாரணை நிச்சயமா நடந்தே தீரும். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க மகாராணி. சரிங்க மகாராஜா. எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில உட்காருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, சபையை இப்ப ஆரம்பிக்கலாம். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, என்ன இருந்தாலும் கைகாலாவுடைய பாவங்களின் பட்டியல் மிக பெரியது. இவர் உங்களுக்கு எதிரா, விஜயநகரத்துக்கு எதிரா என்னென்ன துரோகங்கள் பண்ணிருக்காரு, என்னென்ன சதி திட்டங்கள் தீட்டியிருக்காரு, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். ஆனா முதல்ல நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புற விஷயம் என்னன்னா, கருவூல அலுவலர் கருவூலத்துல இருந்த எல்லா தங்கத்தையும் இந்த கைகாலாவோட சேர்ந்து அவர் மாத்தி இருக்காருன்றத ஒத்துக்கிட்டாரு. அது கூடவே மகாராஜா, ஆயுத கிடங்குல இருந்த எல்லா ஆயுதங்களையும் இந்த ஆயுத கிடங்கின் காவலரோட சேர்ந்துதான் மாத்தி இருக்காரு.
மற்றும் இந்த ஆயுத கிடங்கின் காவலர் உயிரோட தான் இருக்காரு, சாகலாம் இல்ல. பண்டித ராமகிருஷ்ணரே, எப்படி இவர் உயிரோட இருக்காரு? ஏன்னா மகாராஜா, அன்னைக்கு நான் இவருக்கு தூக்க மருந்து தான் வழங்கியிருந்தேன். மரண பயத்துல இவர் கூட்டாளியுடைய பேரை சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா கைகாலாவுக்கு என்னுடைய திட்டத்தை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் இவன் கூட சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டாரு. அப்பதான் நான் இவருடைய பாதையில இருந்து விலகிடுவேன், உங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் கொல்ல முடியும்னு. மகாராஜா, இதுக்கு முன்னாடியே இந்த உண்மையை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆயுதங்கள் எல்லாத்தையும் மாத்தி போலி ஆயுதம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லி இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, இளவரசி தேவயானையுடைய புதிருக்கான விடையை தேடி நான் ஒரு குகைக்குள்ள போயிருந்தேன். அங்க போலி ஆயுதங்களை தயாரிக்கிறத நான் பார்த்தேன். அந்த ஆயுதங்களை இந்த கைகால தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மகாராஜா. இது எவ்வளவு பெரிய துரோகம் மந்திரியாரே! இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் மகாராஜா. நானே போய் நம்ம பக்கத்து நாட்டு அரசர்கள்கிட்ட எல்லாம் நேரடியா விசாரிச்சேன். அவங்க யார் மேலேயும் எந்த ஒரு போர்ச்சுகீசியர்களும் தாக்குதல் நடத்தவே இல்லை. அதெல்லாம் இவர் உங்களை வெறும் பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான் பண்ணி இருந்தாரு, இந்த விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை அடையணுன்றதுக்காக. மற்றும் மகாராஜா, கைகாலாவுக்கு நான் விஜயநகரத்தின் அரசவையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு சின்ன கீறல் கூட வரவிட மாட்டேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவர் ஒரு திறமையான முகமுடி பண்றவனை கண்டுபிடிச்சாரு. அவன் அப்படியே என்ன மாதிரி ஒரு முகமுடிய பண்ணி தந்தான். அப்புறம் நான் இவருடைய விளையாட்டை இவர்கிட்டயே விளையாடினேன். அந்த முகமுடி பண்றவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவருடைய முகமுடிய பண்ண வச்சேன். மகாராஜா, இவர் விஜயநகரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய எதிரின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. அதனாலதான் சூழ்ச்சி பண்ணி இவர் என்ன அந்த மருந்தை சாப்பிட வச்சிருக்காரு, என்னுடைய புத்தியை மழுங்கடிக்கிற மருந்த. மகாராஜா, இந்த தேச துரோகிக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படணும். இவ உங்க நம்பிக்கையோட விளையாடி இருக்கான். அமைதியா இருங்க மந்திரியாரே, இல்லனா இப்பவே உங்க தலைய உங்க உடம்புல இருந்து அகற்றிடுவேன். தண்டனை இந்த தேச துரோகிக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, மேலும் சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. இப்ப நீங்க இதை கேட்டதும் வியந்து போகிற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல போறேன். இவரு அவருக்காகவே ஒரு சொந்தமா ஒரு படையை தயார் பண்ணிருக்காரு மகாராஜா, அதுவும் உங்களை தாக்கிறதுக்காக. அப்புறம் இவர் பண்ண செல்வங்களின் திருட்டு, துரோகங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப இவரை சிறப்பிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா இவருடைய அனைத்து கூட்டாளிகளும் ஒவ்வொருத்தரா அவங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கிறாங்க மகாராஜா. மகாராஜா, சட்ட திட்டங்கள் மற்றும் சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, தேச துரோகத்தை விட ஒரு பெரிய குற்றம் இருக்கவே முடியாது. யார் ஒருத்தவங்களுடைய தேசத்தை, அவங்களுடைய ராஜ்யத்தை, அவங்களுடைய ராஜாவை, அவங்களுடைய நண்பர்களை, அவங்களுடைய குடும்பத்தை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சாகணும் மகாராஜா. விஜயநகரத்தின் துர்பாகியத்தை பாருங்க. விஜயநகரத்தின் எதிரி வேற யாருமே இல்ல, விஜயநகரத்தின் மகா மந்திரியாரே தான். மகா மந்திரியார்ன்றவங்க ஒரு தாய் மாதிரியானவங்க. தன்னுடைய பிரஜைகளை தன்னுடைய குழந்தைகளா நினைச்சு எப்பவும் அவங்களுக்கு எந்த ஆபத்தையும் வரவிட மாட்டாங்க. ஆனா இங்க பாதுகாக்க வேண்டியவரே ஆபத்தா இருக்கிறாரு மகாராஜா. சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. ஒரு நண்பனா நடிச்சு என்னை இவர் ஏமாத்தி இருக்காரு. எந்த ஏமாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பாக்கியம் தான் இப்ப என்னை ஏமாத்தி இருக்கு. இல்லன்னா எந்த மனிதன் மகாராஜா ஆகி இருக்கணுமோ அவன் மந்திரி ஆயிருக்கான். உங்களுக்கே இது நல்லா தெரியும். நீங்கெல்லாம் மகாராஜா என்ன ஒரு மந்திரியாக கூட தகுதி இல்லாதவர். கைகாலா, நீங்க அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா நான் இங்க சங்கிலியால கட்டப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன். என்னோட பேரு கைகாலா. விதி எனக்கு தராத விஷயங்களை கூட நானே பறிச்சு எடுத்துக்குவேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட வந்து மகாராஜா உங்க ராஜ பதவி என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லியிருந்தா அப்ப இந்த சிம்மாசனத்தை என்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருப்பீங்களா? வாய்ப்பே இல்ல. அப்புறம் நட்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல ஒரு மகனே அப்பாவுக்கு துரோகம் பண்ணும்போது
ஒரு மனைவி தன்னோட கணவனையே ஏமாத்தும் போது போதும், நிறுத்துங்க. மகாராஜா, இவர் ஒரு ராஜ துரோகின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இவர் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணாருன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக நீங்க தாமதிக்கிறீங்க? உடனே இவருக்கு மரண தண்டனையை வழங்கிடுங்க. இப்பவே இவருடைய உடல்ல இருந்து தலையை எடுக்க உத்தரவிட்டுருங்க மகாராஜா. ஆஹா, என்னுடைய தலை துண்டிக்கப்படணும் தானே நீங்க விருப்பப்படுவீங்க. ஆனா நீங்க என்னதான் என்னுடைய தலைய துண்டிச்சாலும் சரி, என்னுடைய நாக்கு உங்களை பத்தின உண்மையை எங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லியே தீரும். அமைதியா இரு. பொறுமையா இருங்க மகாராணி. அது என்ன உண்மை? நீங்க என்ன சொல்ல வரீங்க மந்திரியாரே? அதாவது இந்த லட்சிய கடல்ல இருந்த படகின் ஒரு துடுப்பு என் கையில இருந்ததுன்னா இன்னொரு துடுப்பு மகாராணியோட கையில இருந்தது. நான் சூழ்ச்சி பண்ணியிருக்கேன்னா மகாராணி என்னோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. நான் பண்ணதா சொல்லப்படுற எல்லா காரியங்களும் மகாராணி இல்லாம நான் தனியா பண்ணதில்லை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.